ஹலோ டாக்டர். 3:03 ஆகுது. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புதிதாக பிறந்த குழந்தைகளை பராமரிக்கிறது பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க டாக்டர் சுப்பிரமணியன் சேதுராமன் அவர்கள். டாக்டர் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிவிட்டு நிறைய கேள்விகள் கேட்கலாம். நீங்களும் உங்களுடைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 044298600038 மற்றொரு எண் 044295205554 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா டாக்டர் சுப்பிரமணியன் சேதுராமன் அவங்க கிட்ட வந்து நிறைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் மேம். எஸ், அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இன்னைக்கு வந்து புதுசாக பிறந்த குழந்தைகளை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸில் வந்து சென்னையோட செக்ரட்டரியாக இருக்கீங்க. அதை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு எங்களுக்கு நீங்கள் இந்த டாபிக் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் டாக்டர். தேங்க்யூ. எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் சென்னை சிட்டி பிரான்ச், அதாவது சென்னையோட டிஸ்ட்ரிக்டோட செக்ரட்டரியாக நான் இருக்கேன். ஸோ அவங்க எல்லார் சார்பிலேருந்தும் உங்களுக்கு ஒரு வணக்கம். இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து உலகத்திலேயே 2வது பிக்கஸ்ட் டாக்டர் அசோசியேஷன். ஆக்சுவலாக இந்தியா முழுக்க இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், அதுக்கு அடுத்தது இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கனைசேஷன். இது வழியாக நாங்கள் வந்து நிறைய கொள்கைகள், நிறைய நல்ல விஷயங்கள், குழந்தைங்களோட நலத்துக்கு நிறைய நாங்கள் பாடுபடுறோம். இதுதான் எங்களோட ரோல், எங்களோட நோக்கம் கூட. ஓ, சூப்பர் சூப்பர் டாக்டர். அதாவது நியூ பார்ன் பற்றி இன்றைக்கி நம்ம பிரத்யேகமாக பேச போகிறோம். ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே அவங்களுக்கு நம்ம என்ன, நீங்கள் ஆஸ் அ டாக்டராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க டாக்டர்? அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி அந்த முதல்ல குழந்தை எடுத்து நீங்கள் கையில் கொடுக்குறீங்களா? அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு அப்புறம் நாங்கள் அவங்கள என்ன பண்ணணும்? ஸோ குழந்தை பிறக்கிறச்சே, எல்லா குழந்தையும் பிறக்கிறச்சே ஒரு பீடியாட்ரிஷியன் இருக்கணும், குழந்தைய செக் பண்ணணுங்கிற ஒரு 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 ரூல் இருக்குது. இதோட ரீசன் என்னென்னா, குழந்தைங்க வந்து அம்மா வயத்துலேருந்து வெளில வந்தோடனே அந்த அம்பலிக்கல் கார்டுங்கிற அந்த கார்டை நம்ம கட் பண்ணுறச்சே என்ன ஆகுதுன்னா, குழந்தை தானாக ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கணும், அந்த டிரான்சிஷன் வரணும். ஆமாம், தொப்புள் கொடி அதை வந்து நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணுறச்சே குழந்தை தானாக ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கணும்னா அது வரைக்கும் குழந்தைக்கு ஆக்சிஜன் வந்து அந்த தொப்புள் கொடி வழியாக போகுது. ஸோ குழந்தை அந்த டிரான்சிஷன் கரெக்டாக ஆகுதா அப்படிங்கிற பார்க்க வேண்டிய ஒரு வேலை வந்து பீடியாட்ரிஷியனுக்கு இருக்கும். ஸோ அந்த டிரான்சிஷன் கரெக்டாக நடக்கலைன்னா பீடியாட்ரிஷியன் நடுவில் உள்ள நுழைஞ்சு அதுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வாங்க, அந்த டிரான்சிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த டிரான்சிஷன் கிடச்சா முக்கால்வாசி நேரம் நல்லா நடந்துடும், ஈஸியாக நடந்துடும். அப்படி நடக்கிறச்சே அடுத்த ஸ்டெப் டிரான்சிஷன் முடிஞ்ச பிறகு பாப்பா ஸ்டேபிளாக இருக்குது, டிரான்சிஷன் கரெக்டாக நடந்துச்சு, ஹார்ட் ரேட் நல்லா இருக்குது, ப்ரீதிங் நல்லா இருக்குங்கிற ஆன பிறகு அடுத்த ஸ்டெப்பே குழந்தையும் அம்மாவையும் கான்டாக்டில் வச்சுக்கிறது. ஸோ குழந்தைய எடுத்து கையில் கொடுக்கறத விட குழந்தைய அம்மா மேலே போட்டுட்டு பிரெஸ்ட் கால் இல்லை அம்மா மேலே அப்படியே போடுறதா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அம்மா கையில் கொடுத்துருவோம். அம்மாவுக்கு வந்து இன்னும் டெலிவரி முடிஞ்சு நஞ்சு கூட வெளில வந்திருக்காது, அப்போவே பாப்பாவை அம்மா கையில் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபீடிங்கை as soon as possible ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு தாய்ப்பால் கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு நம்மளோட வேலை. மற்றது எல்லாமே, மற்ற எல்லா சடங்குகளோ இல்லை வேறு என்ன விஷயமா இருந்தாலும் அது அடுத்தபடியாக. குழந்தை பிறந்த உடனே எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கடமைங்கிறது என்னோட இங்கே இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸும் அதான் சொல்லுது, உலகம் முழுக்க எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் அதான் சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு திங்கே வந்து மதர் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ண சொல்லணும். பேபி ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படி இருந்தாக்க. ஓகே டாக்டர், நிறைய பேர் வந்து இது குறித்து கேட்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேயர்கள், அவங்க கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, காலர்ஸ் இல்லை, வராங்க. டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அம்மா கிட்டேருந்து அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணுற நேரம், அந்த தொப்புள் கொடி வந்து ஒரு விதமான மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி காலகட்டத்தில் தான் அந்த தொப்புள் கொடியை வந்து தாயத்தாக பண்ணி போட்டுருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து அதே தொப்புள் கொடியை வந்து நம்ம எங்கே டெலிவரி ஆகுதோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம கேட்டோம். அதை பற்றின உங்களுடைய பேசிக்காக வந்து கார்ட் பிளட் கலெக்ஷன் சொல்லுவாங்க. அது தொப்புள் கொடியிலேருந்து வரக்கூடிய பிளட்டை எடுத்து அதில் வந்து நம்மளோட பிரிமிட்டிவ் செல்ஸ் இருக்கும். பிரிமிட்டிவ் செல்ஸ்னால் நம்மளோட போன் மேரோவில் இருக்கக்கூடிய செல்ஸ், ஒரிஜினேட்டிங் செல்ஸாக இருக்கும். அந்த செல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அந்த செல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிறச்சே ஃப்யூச்சரில் ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா மேரோ டிரான்ஸ்பிளான்ட், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்லாம் இந்த கேன்சர் கீமோதெரப்பிக்கு இல்லை சில அதர் கண்டிஷன்ஸ்க்கு பண்ணுறச்சு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இப்போது ரொம்ப காமனாக இருக்குது.
இப்போ அது நம்ம எப்படி அது 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 அதோட டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னன்னா இதுக்கு இதை இது பிளட் பேங்க் மாதிரி குழந்தை பிறக்கறச்சே முன்னாடியே நம்ம அவங்கள்ட்ட அந்த பிளட் பேங்க் இந்த மாதிரி கார்ட் பிளட் பேங்க் சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட நம்ம முன்னாடியே சொல்லி வைக்கணும். சொல்லி வச்சுட்டோன்னா அவங்க வருவாங்க. வந்த உடனே பாப்பா பிறந்த உடனே தொப்புள் கொடி கட் பண்ண உடனே அவங்க வந்து அதை டேக் ஓவர் பண்ணிவிட்டு அதுலேருந்து பிளட் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ தேவையோ அதை எடுத்துட்டு அவங்க கொண்டு போய் எப்படி மற்ற பிளட்லாம் நம்ம பிளட் பேங்கை ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி பிளட் பேங்க் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அவங்க டீப் ஃப்ரீசிங்கில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை வேறு யாராவதுக்கு தேவைப்பட்டால் கூட இந்த பிளட்டை வந்து நம்மளுக்கு ஏன்னா இதில் ஸ்டெம் செல்லுங்கிற ஒரு ப்ரிமிட்டிவ் செல்ஸ் இருக்கும். அந்த செல் வந்து நம்ம ஃபியூச்சரில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் யாருக்காவது பண்ணுறோன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது அந்த போன் மேரோக்கு வந்து இது யூஸ் ஆகுதுன்னா அது உண்மையாகவே ஒரு மருந்தா டாக்டர்? அது மருந்து தான். எனக்கு அது வந்து ப்ளூரிபுட்டன் செல்னு சொல்லுவோம். அதாவது அது வந்து எந்த விதமான செல்லாகவும் மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு ப்ரிமிட்டிவ் செல்லாக இருக்கும் அது பாடியிலேருந்து. அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அது ஒன்று இதுலேருந்து எடுக்கிறாங்க, இன்னொன்று வந்து டூத்தோட இதுலேருந்தும் எடுக்கிறாங்க. ஆமாம், அதுலேருந்து கூட எடுக்கிறாங்க. பட் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இது எவ்வளோ தூரம் அந்த குழந்தைக்கே யூஸ் பண்ணுவாங்கங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் வீட்டில் இருக்கிறவங்க ஏன்னா HLA டைப்பிங் ஒரே மாதிரி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரியாதவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இப்போ அந்த இதை வந்து இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த குழந்தைக்குன்னு இல்லாமல். அப்போ வந்து இது எப்படி பிளட்டோட மேட்ச் ஆகணுமா? பிளட் HLA டைப்பிங் சொல்லிட்டு ஒரு டைப்பிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்கிறதே வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி தான். நீங்கள் எப்படி கிட்னியை ஒருத்தங்கள்ட்ட இன்னொருத்தங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னாக்கா நீங்கள் பிளட் குரூப்பிங் பார்ப்பீங்க, HLA டைப்பிங் பார்ப்பீங்களா, அதே மாதிரி ஸ்டெம் செல் ஆல்சோ வில் பிகம் லைக் அ டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி தான் அது. ஸோ நம்ம அதுக்கு அந்த டைப்பிங் அந்த சேருமா சேராதாங்கிற டெஸ்டிங்லாம் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்மளோட வீட்டில் இன்னொரு குழந்தைக்கே அது தேவைப்பட்டால் கூட இது சேருமா சேராதாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்படியே யூஸ் பண்ணிட முடியாது. ஆனால் அந்தந்த குழந்தைக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும். எஸ். ஆனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின் பண்ணோம். ஏன்னா சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ்க்காக போன் மேரோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறச்சே அந்த குழந்தைகிட்டேருந்து வந்தது அந்த ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்கும் அதில். ஸோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல பிரயோஜனம் இருக்கா. ஸோ நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இண்டிகேஷன்ஸ்க்கும் எல்லாமே யூஸ் ஆகாது. பட் கண்டிப்பாக ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். சரி, ஓகே டாக்டர். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் அந்த மாதிரி மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போது இருக்கிற ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். இப்போது குழந்தை பிறந்த உடனே நீங்கள் எந்த இடத்துல நம்ம சொல்லணும் அந்த விஷயம், அதாவது அந்த ஸ்டெம் செல்லை எடுத்துக்கிறதுக்கு ஸ்டெம் செல் கலெக்ஷன் வந்து பிறந்த உடனே நடக்கணும். ஸோ நாங்கள் அப்போ நம்ம சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நம்ம வந்து ஆன்டிநேட்டல் பீரியட், அதாவது அம்மா கர்ப்பிணியாக இருக்கிறச்சே அந்த டிசிஷனை எடுத்து இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் நீங்கள் பண்ணுறீங்களா டாக்டர்? ரொட்டீனாக எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாது. ரெண்டாவது இதோட ஸ்டோரேஜுக்கு நிறைய பணமும் ஆகுது. ஸோ எல்லாராலையும் அதை ஸ்டோரும் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்குது. இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. ஸோ நம்ம எல்லாருக்கும் அதை வந்து ரொட்டீனாக பண்ணுங்கன்னு ரெக்கமெண்டேஷனும் பண்ண முடியாது. ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ அவேர்னஸ் கண்டிப்பாக இப்போ நிறைய இடத்துல வந்து கிரியேட் பண்ணுறாங்க, நிறைய ஆப்ஸ்டேஷன் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் எவ்வளோ தூரம் எடுக்கிறாங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே டாக்டர், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆர்கே நகர் ஷேக் மேடம். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள் சார். டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சின்ன ரெக்வஸ்ட். இப்போ உறவுகள் முறையில நம்ம வந்து மேரேஜ் பண்றோம்ல. ஆமாம். இப்போ வந்து அது வந்து குறையாக குழந்தைகள் பிறக்குது பார்த்தீங்களா, அது வந்து உண்மைதானா சார் இல்லை எப்படின்னு கேட்குறவங்களுக்கு? ஓகே. ஸோ உறவுகளுக்குள்ளே ரொம்ப க்ளோஸ் உறவுகளுக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் எதாவது இருந்துச்சுனாக்கா அது அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் இன்னும் அது எக்ஸாஜரேட்டடாக வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ எங்கள் அம்மா வந்து அத்தை பொண்ணு, எங்கள் அப்பா வந்து தாய்மாமா பையன். இப்போ 2 பேருமே மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் 4 பேருமே குறையாத்தான் இருக்கோம். அதுல வந்து 3 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நானும் பிளைண்டா தான் இருக்கேன். உங்களுக்கு சரிங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து அது எல்லாத்துக்கும் அப்படி வருமா சார் நான் கேட்குறேன். கண்டிப்பாக சார், ஜெனட்டிக் கண்டிஷனாக இருந்தால் அப்படி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வருங்கிறத விட சான்சஸ் ரொம்ப அதிகமாகுது. சம்பந்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுவும் வந்து ஒரு ஜென்ரேஷன் இல்லாமல் மல்டிபிள் ஜென்ரேஷன் காலங்காலமாக அந்த ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறச்சு என்ன ஆகுதுன்னா 7 தலைமுறை இருக்கணும். அந்த மாதிரி உறவு போகக்கூடாது நம்ம நினைச்சு பண்றதுனால அது
பின்னாடி வந்து எதிர்காலத்துல வந்து பசங்களுக்கு பாதிக்குதுங்கிறீங்க. கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பா பாதிக்கும். இது நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க, இது உலகம் முழுக்க நடக்கக்கூடிய சில விஷயங்கள். நீங்க பாத்தீங்கன்னா சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து இங்கிலாந்து அரசுல இருக்கிறவங்க ராயல் ஃபேமிலியில கூட இது இருந்தது, ஒரு காலத்துல இருந்தது. ஸோ ஹீமோஃபிலியெல்லாம் அவங்க இதில் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இது சம்பந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறச்சே இந்த மாதிரி விஷயங்கள் வருங்கிறது கண்டிப்பாக ஒரு 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 சயின்ஸில் புருவனான ஒரு விஷயம். சரி சார், உங்க உதவிக்கு மிக்க நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. ஓகே சார். சார், நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்த மாதிரி இப்போ முதல்ல நீங்கள் சொன்னீங்க அந்த தாய்ப்பால் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமாவே இந்த 3 மாதம் அந்த தாய்ப்பால் பற்றி இன்னும் எலாபரேட்டாக சொல்லுங்க. தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம நாடை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் வருஷம், இப்போ நீங்கள் இன்னைக்கு யோசிக்காம ஒரு 100 வருஷம் பின்னாடி எடுத்து போனீங்கன்னாக்கா நம்ம நாடு ட்ரெடிஷ்னலாகவே தாய்ப்பால் கொடுத்து வளர்க்கக்கூடிய குழந்தைய வளர்க்குறது தான் நம்ம ட்ரெடிஷனாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து நடுவில் வந்து வெஸ்டர்ன் ஐடியாஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த டப்பா பால் கொடுக்கறத ஆரம்பித்தோம். இப்போ எப்படி ஆயிடுச்சுனாக்கா டப்பா பால் கொடுக்காம குழந்தைங்க வளர்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம மாறிட்டோம். நம்மளோட கல்ச்சர் வந்து அப்படி மாறிடுச்சு. அப்படி இல்லாமல் நம்ம திரும்பி வி ஹேவ் டு கோ பேக். நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பாரம்பரியம் என்ன, தாய்ப்பால் கொடுத்து குழந்தை வளர்தாக தான் அது நல்லதுன்னு நம்ம தெரியும். நம்ம எல்லாருக்குமே நம்மளோட பாரம்பரியம் சொல்லுது. அதுக்கே திரும்பி போகிறது தான் எப்போவுமே நல்லது. ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக ஓவர் வெயிட் ஆக மாட்டாங்க. வேற ஃபார்முலா ஃபெட் பேபிஸ் வந்து, அதாவது டப்பா பால் கொடுத்து வரக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பாக ஓவர் வெயிட் கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள். அதாவது அவங்க நிறைய ஏஜ்க்கு அப்புறமா பிறந்ததுக்கு அப்புறமாவே கடகடன் வெயிட் ஏறும். ஜென்ரலாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இனிஷியல் ஸ்டேஜில் வெயிட் ரொம்ப ரேப்பிடாக ஏறுச்சு, அது லேட்டர் லைஃப்பில் கூட ட்ராக் ஆகும் அப்படிங்கிறது, அதுவும் அப்படியே ஃபாலோ ஆகுங்கிறது. ஸோ ரொம்ப ரேப்பிட் வெயிட் கெயின், ஒபிசிட்டிலாம் இப்போ வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, எஸ்பெஷலி நம்ம சிட்டிஸ்குள்ளே. இப்போ ஒரு காலத்தில் வந்து மால் நியூட்ரிஷன் குறைவு வெயிட் இருக்கிறத விட்டுட்டு இப்போ நம்ம நிறைய குழந்தைங்க நீங்கள் ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் வெயிட் குழந்தைங்க தான் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கிறச்சே நம்ம அது ஒரு மேஜர் ஒரு கன்சர்னாக இருக்குது. ரெண்டாவது, தாய்ப்பாலையும் ஃபார்முலா மில்க்கையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தாய்ப்பால் மிக சிறந்தது. எப்படிலாம் சிறந்தது? ஒன்று வந்து நியூட்ரிஷனல் வேல்யூ. தாய்ப்பாலில் இருக்கிற நியூட்ரிஷன் பிரெயினுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ஹியூமனுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக். அது வந்து ஸ்பெசிஃபிக் டு த ஸ்பீஷீஸ். அதாவது நம்மளோட ஒரு மனிதனுக்கு அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். நம்ம மாடோட பால் எடுத்து குழந்தைக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணுறச்சு கண்டிப்பாக அது அவ்வளோ ஸ்பெசிஃபிக் கிடையாது. ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. அதாவது எதிர்ப்பு சக்திக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பச்சிளம் குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களோட இம்யூன் சிஸ்டம் இப்போ தான் டெவலப் ஆகுது. அப்போ அந்த சமயத்தில் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்தியை குழந்தைக்கு அது கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னா நான் ஸ்பெசிஃபிக் லைசோசோம்ஸ் அப்படிலாம் இருக்குது. அதாவது என்ன கண்டிஷன் இருந்தாலும் அதுக்கு எதிர்கொள்கிறதுக்கு ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக், அதாவது இப்போ அம்மாவும் குழந்தையும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால குழந்தைக்கு என்ன இன்ஃபெக்ஷன் வருதோ அதுக்கு அம்மாவும் எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அம்மாவோட பாடி வந்து அந்த ஆன்டிபாடிஸை கடகடன் ப்ரொடியூஸ் பண்ணி இமீடியட்டாக பிரெஸ்ட் மில்கில் தாய்ப்பால் அதை கொடுத்துருது. பேபிக்கு அது ரெடிமேடாக ஸ்பெசிஃபிக் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ ஜென்ரல் ப்ரொடெக்ஷன் தவிர ஸ்பெசிஃபிக் ப்ரொடெக்ஷனும் இண்டிவிஜுவலைஸ்டாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வந்து ப்ரொடெக்டட் ஆகிடுது. அதாவது இந்த விஷயத்துக்கு இதுதான் தேவைன்னும் போது நம்ம வேற எதையோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அது சரி வராது. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு விஷயங்கள் வந்து நம்மளால் கண்டிப்பாக ஒரு ஃபார்முலா மில்கில் எடுத்துகிட்டு வர முடியாது, அது இம்பாசிபிள். ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். மூணாவது, பாட்டில் ஃபீட். அதாவது டப்பா பால் கொடுக்குறச்சு நம்ம பாட்டிலில் தான் ப்ரிடாமினெண்ட்டாக கொடுக்குறோம். பாட்டில் ஃபீடோட சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிக டயரியா, லூஸ் மோஷன், பேதி ஆறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பல்லு வளர்ச்சி அஃபெக்ட் ஆகும் பாட்டில் ஃபீட் பண்ணிங்கனாக்கா. ஃப்ரண்ட்ல வருது எல்லாமே. பல்லு வந்து கேரிஸ் வந்து அதனால மாலக்ளூஷன், பல்லோட வளர்ச்சி சரியா இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள். இந்த மாதிரி பல விஷயங்கள் குழந்தைக்கு. அம்மாக்கும் அது ரொம்ப நல்ல ப்ரொடெக்ஷன் தருது. தாய்ப்பால் கொடுக்குற மதர்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா உடனே நாங்கள் ஃபீட் பண்ண கொடுக்குறோன்னு சொன்னோம்ல, எதுக்குன்னா 2 விஷயம். ஒன்று பேபிக்கு இம்பார்ட்டன்ட்டு, ரெண்டாவது அந்த அம்மாவுக்கு இமீடியட்டாக அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்கிறதுக்கு இமீடியட்டாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ கர்ப்பப்பை சுருங்கிறது வந்து அடுத்த ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆரச்சு தாய்ப்பால் கொடுக்குற அம்மாவுக்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறச்சே கண்டிப்பாக
அம்மாவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாண்டிங், அதாவது ஒரு இது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது. கண்டிப்பாக பிணைப்பு வந்து டெஃபினட்டாக பெட்டராக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஹெல்த், அதாவது அவங்களோட மன நிம்மதிக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஆகுது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறச்சே ஃபார்முலா மில்க், அதாவது டப்பா பாலுங்கிறத வந்து நம்ம வந்து ப்ரைமரியாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. டப்பா பால் கொடுக்கவே கூடாதா? கொடுக்கலாம், ஆனால் அது வந்து ஒரு மருந்து மாதிரி. எப்படி மருந்துகளுக்கு சைடு எஃபெக்டும் இருக்குமோ அதே மாதிரி அதுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன், ஒரு நீடு, ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஒரு நீடு இருக்குன்னா அந்த இடத்துல கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர், உங்க கூட பேசுறதுக்கு அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். அடடா, கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயர். வணக்கம். சென்னையிலேருந்து ராமலிங்கம்மா. ராமலிங்கம் சார், டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. முதல்ல நிலையத்துக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் ஐயா. 2 மாதம் ஆச்சு என் பேத்தி பிறக்கும்போது 300 வெயிட்டு. ஆனால் வந்து 20 days கழிச்சு தான் என் பொண்ணுக்கிட்ட கொடுத்தாங்க. அது ஒரு கேள்வி. இப்போ வந்து அது எல்லா குழந்தைக்கும் போடணுமா? புரியலையா உங்களோடது? எல்லா குழந்தைக்கும் என்ன போடணுமா கேக்குறீங்க? இல்லை ஐசியூவில் இந்த லைட்டில் வச்சுருந்தாங்க, 20 நாள் வச்சுருந்தாங்க. அதை 2-3 நாள்லேயே கொடுத்துடுவாங்க பெரும்பாலும். 20 நாள் வச்சுருந்தாங்க. 20 நாள் வச்சு அதுக்கப்புறம் தான் தாய்கிட்ட கொடுத்தாங்க. அதனால எதுவும் பாதிப்பு உண்டா? ஓகே ராமலிங்கம் சார், டாக்டர் பதில் சொல்லுவாங்க. நன்றி ஐயா. பேத்தி பிறந்ததை பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இல்லையா? இப்போ வந்து உங்கள் குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து நம்ம வந்து அவங்க டாக்டர் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில குழந்தைகள் 3 வாரம் 4 வாரம், நான் எடுத்துக்கிச்சு 6 வாரம்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ இருக்கவே கூடாதுன்னு இல்லை, குழந்தைக்கு என்ன ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நன்றி ஐயா. ஓகே சார். சார், இப்போ சிசேரியன் அண்ட் நார்மல் டெலிவரி, இப்போ முன்னாடி இருந்த காலகட்டத்தில் அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து ஒரு விதமான வார்த்தை அது. ஆனால் வந்து அது உண்மையாக சொல்லணும்னா முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பெண்கள் நிறைய வீட்டு வேலைகள் செஞ்சாங்க. மாவு அரைக்கிறது, எல்லாமே துணி துவைக்கிறது எல்லாமே அவங்களே செய்கிற மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் வந்து அந்த நார்மல் டெலிவரி அப்படின்றது குறைவாகவும் இருந்தது. இப்போவும் அதே மாதிரி இருக்கா, இல்லை சிசேரியனுக்கும் இப்போ இருக்கிற நார்மல் டெலிவரிக்கும் நீங்கள் உங்களுடைய பார்வை என்ன? ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஸ்டின். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதை பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சிசேரியன் நார்மல் டெலிவரி வந்து பெண்கள், அதாவது அம்மாக்கள் மேலே திரும்பி அதை ஃபோக்கஸ் பண்ணுறது, நீங்கள் இப்படி இருந்ததுனால தான் அப்படி இருந்ததுனால சொல்கிறதே என்னை பொறுத்த மட்டும் ஒரு தவறான ஒரு விஷயம். ஓகே டாக்டர். ஏன்னா அது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீலிங் எடுத்துகிட்டு வருது. இதுதான் பெட்டர், நாம் வேலை பண்ணாதனால தான், நாம் இப்படி இருக்கிறதுனால தான், நம்மளால தான் இப்படி ஆச்சுங்கிற ஒரு இது வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தாய்மார்களை வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயுமே நம்ம யாருமே வைக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு ஃபோக்கஸ் வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடாது. ஃபோக்கஸ் வந்து என்ன இண்டிகேஷனுக்காக பண்ணுறாங்க, இது ரைட் இண்டிகேஷன், அதாவது இது தேவைப்பட்டுச்சா இல்லையாங்கிறது தான் கொஸ்டின். ஏன்னா எல்லா விதமான விஷயங்களும் இப்போ பல மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்மளோட ஹெல்த் கேருங்கிறத பொறுத்திங்கன்னா மருத்துவம் வந்து பல மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன் சொல்லிட்டு தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ மெடிசன் வந்து பல மடங்கு முன்னேறிட்டு ரொம்ப பயங்கரமாக முன்னேறிட்டு இருக்கு. டெக்னாலஜிங்கிறத விட நம்மளோட எஃபிஷியன்சி, எப்படி வந்து பிளேன் வந்து 1950s ஒரு பிளேன் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்றைக்கி பிளேன் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா எஃபிஷியன்சி, ஏன்னா மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி மிஸ்டேக்ஸோட கரெக்ஷன் நம்மளை கற்றுக்கிட்டு நம்ம கரெக்ட் பண்ணுறது நம்மளுக்கு பல மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறச்சே ஒரு ஓவரால் ஸ்டேட்மெண்ட் சிசேரியன் பெட்டர், நார்மல் டெலிவரி பெட்டர் அப்படின்னு நம்ம கொடுக்கறதுல வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம்னு எனக்கு தோணுது. இண்டிகேஷன் பார்க்கணும். ரெண்டாவது, ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி பிரெக்னன்சியே பார்க்க முடியாத தாய்மார்கள் இன்னைக்கு பிரெக்னன்சி பார்க்குறாங்க, தேங்க்ஸ் டு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணி. ஸோ அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதான் மற்ற
நோய்கள் மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அவங்களால வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியுமாங்கிறது சில சமயம் முடியவே முடியாது. ஸோ இதெல்லாம் நிறைய கன்சிடரேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கிறதுனால நாம் வந்து அப்படி ஒரு ஓவரால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது நல்லதில்லை. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வேலை பண்ணல, நீங்கள் வீட்டு வேலை பண்ணல, நீங்கள் எதுவும் பண்ணல, அதனால தான் உனக்கு நார்மல் டெலிவரி ஆகலன்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்த மட்டும் அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு கருத்து. அதுலேருந்து நம்ம வெளியே வரணுங்கிறது என்னோட. ஏன்னா இது நீங்கள் இல்லை, நான் டே இன் டே அவுட் நான் ஓபியில் உட்காரச்சு, நான் பேஷண்ட்ஸ் பார்க்கறச்சே அவங்க வீட்டிலேருந்து இப்படி ஒரு கமெண்ட் எனக்கு முன்னாடியே வரச்சே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த அம்மா வந்து ஒரு டெலிவரி நார்மலோ சிசேரியனோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷி கோஸ் த்ரூ. முடிஞ்ச பிறகு அந்த 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 பாடிக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது. யாருமே அதை கவனிக்கிறதே இல்லை. ஸ்லீப் இருக்காதுங்க. 6 மாதம் தூங்க மாட்டாங்க. தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்கள் வந்து 6 மாதம் தூங்க மாட்டாங்க. ஸ்லீப் டிப்ரைடாக இருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த 6 மாதம் தூங்காமல் இருக்கிறது வந்து அந்த குழந்தையோட பராமரிப்புக்காகவா, இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ? குழந்தையோட பராமரிப்பு 2 மணி நேரத்துக்கு ஒரு அடி பால் கொடுக்கணும்னா எங்கேருந்து உங்களுக்கு நைட் டைம் ஸ்லீப் சொல்லுங்க. ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதுவாக தான் இருக்கும்னு நான் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கல மேம். டே இன் அண்ட் டே அவுட், அதாவது ஒரு நாளுமே நைட்டு குழந்தை ஈவினிங்லேருந்து ஆரம்பிச்சு காலையில் வரைக்கும் ஃபீட் பண்ணுது. காலையில் டே டைமில் தூங்குது. ஆனால் இந்த அம்மாவுக்கு வீட்டு வேலை ஆஸ் யூஷுவல் இருக்கும். காலையில் அவங்க வீட்டு வேலையும் பண்ணிட்டு இந்த வேலையும் பண்ணுறச்சே எவ்வளோ பேர் சஃபர் ஆகிறாங்க. ஒரு வீட்லேயும் ஒரு அம்மாக்களும் எவ்வளோ சஃபர் ஆகிறாங்கன்னு நாங்கள் கண் கூட பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறச்சே ஃபேமிலி கம்யூனிட்டி நிறைய பேர் இப்போ வேலைக்கு போகிற பெண்களும் அதுவும் இருக்காங்க. ஸோ வேலைக்கும் போயிட்டு வந்து தாய்ப்பாலும் கொடுத்துக்கிட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் கூட நம்ம யோசிக்காம ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுவும் வந்து வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறச்சு அது ரொம்ப வருத்தத்துக்கு உண்டாகும் அவங்க. அதனால தான் நாம் வந்து ரொம்ப யோசித்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லணுங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஓகே டாக்டர். ஆனால் வந்து சிசேரியன் இப்போ பெட்டர்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க டாக்டர்? அதாவது அந்த டெலிவரிக்கு அப்புறமான அந்த பெண்களுடைய மாற்றங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த உடல் மாற்றங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலாக இருக்கட்டும், எது வந்து நீங்கள் ஒரு டாக்டராக பார்க்கும்போது எது அவங்கள வந்து எது நல்லா வச்சுருக்கு, சிசேரியனா இல்லை நார்மல் டெலிவரியா? பேசிக்காக வந்து நீங்கள் எனி சர்ஜரி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் நீங்கள் சர்ஜரின்னு ஒன்று பண்ணுறீங்கனாலே அதுக்கு உண்டான சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நீங்கள் என்ன வந்து ஒருத்தங்களால் நார்மல் டெலிவரி பண்ண முடியும், சிசேரியன் பெட்டரா நார்மல் டெலிவரின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நார்மல் டெலிவரி தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? ஏன்னா அது வந்து நேச்சுரல், நாட் ஜஸ்ட் ஃபார் த மதர், அம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு பச்சிலம் குழந்தைக்கும் அது நேச்சுரல். ஏன்னா டிரான்சிஷன் டைம், அதாவது தாய் வயத்து வழியாக அது வரச்சே அந்த வெஜினல் டெலிவரி ஆகறச்சே அந்த குழந்தைக்கு பல ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. அது டிரான்சிஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறதுனால இந்த குழந்தைங்க பெட்டராக தான் இருப்பாங்க. ஆனால் பலவேறு ரீசனுக்காக தான் இது இல்லாமல் நம்ம சிசேரியன் எடுக்கிறோம். சார், அப்போ நீங்கள் சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க, அதாவது அந்த தொப்புள் கொடியை நம்ம கட் பண்ணும்போது அந்த குழந்தையோட மூச்சு விடுறதை நம்ம செக் பண்ணணும். இப்போ நார்மல் டெலிவரியை இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. நார்மல் டெலிவரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த குழந்தை வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு எல்லாம் டிரான்சிஷன் ரொம்ப ஈஸி ஆகிடும். சிசேரியன் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த குழந்தை உள்ளே இருக்கு, சடனாக நம்ம சிசேரியன் பண்ணி டப்புன்னு வெளில எடுத்துறோம். ஸோ டிரான்சிஷன் ஆகிற டைம் வந்து ரொம்ப கம்மி. வேற நார்மல் டெலிவரி எடுத்துட்டோமான்னு கூட தெரியாது. அதுதான் அந்த டிரான்சிஷன் வந்து நார்மல் டெலிவரி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகி நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ், அம்மாவோட ஹார்மோன்ஸ்லாம் பேபிக்குள்ளே போய் நிறைய சேஞ்சஸ், இதில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அப்படியே வெறும் ஈக்குவேட் பண்ணுறச்சே இப்படி தான் தோணும். பட் தென் நம்ம வந்து சிசேரியன் பண்ணுறது ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்க்காக, கரெக்ட் இண்டிகேஷன்ஸ்க்காக சிசேரியன் பண்ணுறச்சு கண்டிப்பாக அது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். ஏன்னாக்கா நம்ம நினைக்கிறதுனா அம்மாவோட ஹெல்த், சில சமயம் சிசேரியன் பண்ணுறச்சு அம்மாவோட ஹெல்த்துக்கு உயிருக்கே ஆபத்து இருக்கிறச்சு சம்டைம்ஸ் நம்ம சிசேரியன் பண்ணுறோம். இந்த எந்திரன் படத்தில் அந்த குழந்தை டெலிவரி எடுக்கும்போது அந்த மாதிரி இல்லை, நார்மலாக வந்து ரொம்ப ஹை பிபி ஆரச்சு பேபி வெளில வந்தால் தான் அம்மாவுக்கு அடுத்த ரெக்கவரி ஆகுங்கிறச்சே ரொம்ப ஹை பிபி ஆச்சு ஃபிட்ஸ் வந்து அவங்களோட உயிருக்கே ஆபத்து ஆகணுங்கிற நிலைமைகள் இருக்கு. அதே மாதிரி பேபிஸோட ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மி ஆகுது. நான் இப்போ நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அந்த அம்மாவுக்கும் பேபியோடக்கும் எது உயிருக்கு அவங்களோட லாங் டேர்ம், அதாவது இப்போ உயிர் மட்டும் இல்லாமல் சர்வைவல் மட்டும் இல்லாமல் இன்டாக்ட் சர்வைவல், அதாவது நல்லா அவங்க இருக்கணுங்கிறதுக்கு நம்ம பார்க்குறச்சே அந்த டிசிஷனை தான் டாக்டர்கள் எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து இப்படி ஈக்குவேட் பண்ணுறதை விட சுச்சுவேஷன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம யோசிச்சோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர், சூப்பர். நிறைய அதாவது அடுத்ததான் நான் மம்மியாக எப்போ ஆவேன்னு தெரியல, ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. டாக்டருக்கு பிடித்த அடுத்த ஒரு பாடல் கேட்க இருக்கும். அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலேருந்து கேட்க போகிறோம் பாடல். கேட்டு இணைந்திருங்கள். நீங்களும் கால் பண்ணி பேசலாம். இந்த பாடலுக்கு அப்புறமா காண்டாக்ட் பண்ணுங்கள், டாக்டர் பேசுவாங்க உங்க கூட. ஸ்டே டியூன்ட். இது சென்னை FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோடு. உங்கள் அன்பு தோழி நான் திரிவேதா மற்றும் என்னோட டாக்டர்
சுப்பிரமணியம் சேதுராமன். 3:32 நொடிகள் ஆகுது. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பிறந்த குழந்தைகளை எப்படிலாம் நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு நம்ம கூட டாக்டர் சுப்பிரமணியன் சேதுராமன் அவர்கள் நம்மளோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர், நீங்கள் பாடலுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சிசேரியன் அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி ஓகே. இப்போ குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தாய்ப்பால் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நம்ம இடத்துல வந்து நம்ம நாட்டில் வந்து சக்கரை தண்ணி கொடுக்கறது வந்து ஒரு வாடிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? சக்கரை தண்ணி கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, சக்கரை தண்ணி கொடுக்கவே கூடாது. சரி. பிறந்த குழந்தைங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே தரக்கூடாது. எதுவுமே கொடுக்க கூடாது. அப்ப மத்த இந்த டின்ல வரக்கூடிய அந்த பால்ல கலந்து கொடுக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் டாக்டர், நீங்க ஒரு டின்ல வரக்கூடியது வந்து இந்த ஃபார்முலா மில்க்னு சொல்லுவோம், தாய்ப்பாலுக்கு பதிலாக கொடுக்கக்கூடியது. அதுவும் இண்டிகேஷன், அதாவது ஒரு மருந்து மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அது தேவைப்பட்டால் தான் கொடுக்கணும். 6 மாசம் மற்ற சாலிட்ஸ் டாக்டர் சொல்லுவாங்க, தேவைப்பட்டால். அது வந்து வெயிட் கெயின் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக லாக்டேஷன் ஃபெயில்னு சொல்லுவாங்க, தாய்ப்பால் அம்மாவுக்கு வரதில்லை, ஏதோ இஷ்யூ இருக்குது, இல்லை பாப்பாவால் வலிச்சு குடிக்க முடியல, அதனால் கம்மியாச்சுன்னு. ஏதானும் இதெல்லாம் ரேர், ரொம்ப காமன் கிடையாது. என்ன ஆனால் கம்யூனிட்டியில் என்ன பார்க்குறேன்னா, குழந்தை கொஞ்சம் அழுதுச்சுன்னா கூட நீ ஏன் டப்பா பால் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஒரு யூகம் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும். தாய்ப்பால் தான் பெட்டர். தாய்ப்பால் எல்லா அம்மாக்களுக்கும் வரும். அதே மாதிரி தாய்ப்பால் நிறைய கொடுக்க தான் தாய்ப்பால் வரும். ஆமாம், அது ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் சொல்லுவோம். அதாவது அம்மா கிட்ட பாப்பா சப்ப தான் அம்மாவோட பிரெஸ்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பிரெயினுக்கு சிக்னல் போகும், யாரோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சிக்னல் வந்த உடனே பிரெயின்லேருந்து திரும்பி பாடி வந்து அதுக்கேற்றபடி மில்க் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் வேற வெளியிலேருந்து பால் கொடுத்த உடனே அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் மாறிடுது, அதனால செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகாம போயிடுது. அதனால தாய்ப்பால் தவிர வேற எதுவும் கொடுக்க வேண்டாம். அதாவது எப்படி நம்ம ரோட்ல போகும்போது ரெட் கலர் லைட் போட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்றோமோ வண்டி, அதே மாதிரி தான் நம்ம உடல் அதுக்கு பழகிடும். அது வந்து அந்த மெக்கானிசம் இது பண்ணும் சொல்றீங்க. ஓகே டாக்டர், இந்த வசம்பு, உரமருந்து, கோரோஜனை இதெல்லாம் பத்தி சொல்லுங்க. திரும்பியும் அதே தான், சக்கரை தண்ணி மாதிரி தான். அதுவும் 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு வேற எதுவும் தரக்கூடாது. இந்த வசம்பு உரமருந்துலாம் எதுக்கு தந்துட்டு இருந்தாங்கனாக்கா, கோலிக் பெயின், அதாவது ஈவினிங் கோலிக்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கும். பாப்பா ஈவினிங் அழுவ ஆரம்பிக்கிறது ஒரு வழக்கம். அதாவது ஒரு 6 வாரத்துலேருந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு அது வரும். ஈவினிங் ஒரே டைமில், சில நாள் கம்மியும் சில நாள் அதிகமாகவும் குழந்தை அழுவாங்க. இது எதனாலன்னு உலகம் முழுக்க ட்ரையல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்ததில்ல. ஒன்றும் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்லாம் முக்கால்வாசி நேரம் இருக்கிறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு நியூரோ பிஹேவியர்னு சொல்லுவோம். குழந்தைக்கு பேசிக்காக தூங்க போக தெரியாதனால தான் இது மோஸ்ட்லி பாப்பா இப்படி அழுவுது அப்படின்னு நினைக்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். இதுக்கு எவிடன்ஸ் டெஃபினட்டிவாக இல்லை, பட் வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் முக்கால்வாசி நம்ம ஊரில் வந்து இது வயிறு வலினால தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோலிக் மெடிசன்ஸ் நிறைய தராங்க. அதில் வந்து அதனால ரெமெடி இருக்கோ, அதனால தான் மற்றவங்க எல்லாருமே அதை கொடுக்குறாங்களா? ஸோ கோலிக் மெடிசனோட மெயின் இது என்னன்னாக்கா, முக்கால்வாசி இந்த மெடிசன் வசம்போ உரமருந்தோ இல்லை நீங்கள் வந்து கடையில் வாங்கக்கூடிய அலோபதிக் மெடிசன், கோலிக் மெடிசன் எடுத்திங்கனாலும் எல்லாமே மசில் ரிலாக்ஸன்னு சொல்லுவோம். நம்மளோட மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ மசில் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூங்க ஆரம்பிச்சிடும், கட் மொட்டிலிட்டி ஸ்டாப் ஆகிடும். அதோட சைடு எஃபெக்டும் அங்கே தான் வருது. கட் மொட்டிலிட்டி, அதாவது குடல் நகரலைன்னா நம்மளுக்கு ரொம்ப சிவியராக கான்ஸ்டிபேஷன் வரலாம், நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் வரலாம். ஸோ வசம்பு நிறைய கொடுத்து குழந்தை வயிறு உபசம் வந்து ஹாஸ்பிட்டலில் 2 நாள் நாங்கள் குளுக்கோஸ்லாம் ஏற்றின குழந்தைங்களாம் நிறைய இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது ஒரு நேச்சுரல் டிரான்சிஷன், ஒரு நார்மலாக ஒரு குழந்தை வரக்கூடியது தான். அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. ஓகே. ஆனால் டாக்டர், இப்போ தாய்ப்பால் வந்து 6 மாதம் கொடுக்கணும் சொல்லிட்டீங்க. அந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குல்ல, அப்போ நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு சொன்னாலும் அதுக்குண்டான மருந்து நீங்கள் கொடுப்பாங்களா, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாங்க? மருந்து வந்து ஃபிசியாலஜிக்கலாக இருந்தால் எதுக்கு மருந்து? அதாவது ஒரு நார்மல் ஒரு இயல்பு தான் இருக்குங்கிறச்சே அதுக்கு மருந்து தேவையில்லை. ஆனால் கண்டினியூஸாக அழும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியும், டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம பேசிக்காக பேபிக்கு வந்து நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. மெனி டைம்ஸ் நிறைய வாட்டி என்ன ஆகுதுன்னா, குழந்தைக்கு இந்த டிரான்சிஷன் முழிப்பு ஸ்டேட்லேருந்து தூங்க போக தெரியாதனால வருது. அந்த டைமில் பாப்பா அழுவுதுன்னு லைட்டை போட்டுக்கிட்டு நிறைய பேர் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதோட ஒரு பொசிஷனில் பாப்பா குவைட் ஆகும். அந்த பொசிஷனில் நம்ம வச்சுக்கிட்டாக்க முக்கால்வாசி நேரம் குழந்தை செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ நம்ம இதை வந்து அம்மாக்களுக்கும் ஃபேமிலிக்கும் சொல்லி கொடுக்க அவங்க அதை அந்த கரெக்ட் அந்த ஸ்வீட் ஸ்பாட் அவங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தைக்கு வேற விதமாக இருக்கும். நம்ம சொல்லி சொன்னாலும் அவங்க வயித்துக்குள்ள அந்த பொசிஷன்ல இருந்திருப்பாங்களோ டாக்டர் அப்படின்னு யோசிக்கலாம். பட் ஏதாவது ஒரு பொசிஷனில் குழந்தை யூஸ்வலாக செட்டில் டவுன் ஆகும். அந்த பொசிஷனில் நம்ம வச்சுக்கிட்டாக்க நம்ம குழந்தை வந்து முக்கால்வாசி நேரம் நம்ம இந்த மருந்துகளை அவாய்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், உங்ககிட்ட பேசுறதுக்கு இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
வணக்கம் மேம், ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து. சொல்லுங்க மேம், டாக்டர் வணக்கம் இருக்காங்க. டாக்டர். வணக்கம் 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 அம்மா. டாக்டர். வணக்கம்மா. வந்து குழந்தை பிறந்த உடனே என்ன சாப்பிட கொடுக்கலாம் சார்? அம்மாக்கு அம்மாக்கு அம்மாவுக்கு அம்மாவுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, அவங்க பசிக்கு ஏற்றபடி அவங்க தாகத்துக்கு ஏற்றபடி சாப்பாடும் தண்ணியும் கொடுக்கணும். எந்த இந்த இந்த பத்திய சாப்பாடு வைக்கிறதுல அவ்வளவு நல்லது இல்லைங்கிறது எங்களோட தாய்மையான கருத்து. பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதாவது எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் இருக்கிறபடி வேணும். அது நார்மலாக ஒரு அம்மாவுக்கு வந்து தாய்ப்பாலும் சேர்ந்து செக்ரேட் பண்ணுறதுனால இது ஒன்று தான் 2 பேருக்குமே நியூட்ரிஷன். அதாவது அம்மாவுக்கு அவங்களோட உடம்புக்கும் தேவை, குழந்தையோட உடம்புக்கும் அவங்க தான் செக்ரேட் பண்ணுறதுனால அதிகமாகவும் தேவை அவங்களுக்கு. ஸோ அவங்களோட பசிக்கு ஏற்றபடியும் அவங்களோட தாகத்துக்கு ஏற்றபடி சாப்பாடும் தண்ணியும் அவங்க குடிச்சுக்கணும். ஹெல்த்தியாக சாப்பிடணும். அப்ப வந்து வெறும் அந்த பத்திய ரசம் மட்டும் தான் கொடுப்பாங்க. 30 நாள் குழந்தைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வெறும் ரசம் தான் கொடுப்பாங்க, அந்த செலவு ரசம்னு சொல்லி. இப்பெல்லாம் எல்லாம் சாப்பிடுறாங்க. அதெல்லாம் வந்து அதனாலதான் கேக்குறாங்க டாக்டர். ஆமாங்கம்மா, எல்லாம் சாப்பிட்றத விட பிளான் பண்ணி ஒரு பேலன்ஸ்ட் மீல், அதாவது டாக்டர் கேட்டிங்கன்னா அதாவது அவங்கள்ட்ட ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாமே கரெக்டான ப்ரப்போர்ஷன்ஸில் இருக்கணும். கொஞ்சம் அதிகமாகவும் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து அவங்களோட பசிக்கு தான் அவங்களுக்கு பெஸ்ட் கைடு. பசிக்கு ஏற்றபடி அதே மாதிரி அவங்களோட தாகத்துக்கு ஏற்றபடி தண்ணி குடிக்கிறது நல்லது. அதுக்குன்னு வந்து எதாவது வேணால் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிரியாணியும் பீஸாவும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா டாக்டர்? அது வந்து தேங்காய் சாப்பிடக்கூடாது, பருப்பு சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்ட். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போதைக்கு அதுக்கு எந்த விதமான மெடிக்கல் எவிடன்ஸும் கிடையாது. ஓகேங்க டாக்டர். அதுதான் உடனே டாய்லெட் நிறைய போகும், லூஸா போகும், அதனால அதெல்லாம் தொடவே கூடாதுன்னு 1 வருஷம் வரைக்கும் தொடவே கூடாதுன்றவாங்க. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தது அப்பெல்லாம். இப்பெல்லாம் எல்லாமே சாப்பிடுறாங்க. அதுதான் கேட்டேன். நம்மளோட பாரம்பரிய விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்கள் நம்மளோட அவ்வளவு எவிடன்ஸ் இல்லாத ஒரு சயின்டிஃபிக்கா இல்லாத விஷயங்களும் இருக்கு. நம்ம அதை பிரிச்சு எது நல்லதோ அதை எடுத்துக்கிட்டு நல்ல இல்லாத விட்டுறது எப்பவுமே நல்லது. ஓகேங்க டாக்டர், அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர். மேடம் அருமையா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நாங்களும் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். மிக்க நன்றிமா. தேங்க்யூ மேம். டாக்டர், இவங்க ஹேமா மேம் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சில உணவுகளை இப்போ சாப்பிடக்கூடாதுன்ற லிஸ்ட்டு டாக்டர்ஸ் ஏதாவது சொல்லுவீங்களா? நீங்கள் சொன்னீங்க பேலன்ஸ் டயட் ஓகேன்னு, ஆனால் ஏதாவது மேபி அந்த மாதிரி இருக்கா? தேங்காய் நாங்கள் ஜென்ரலாக வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா ஈட் யுவர் ஹங்கர், ட்ரிங்க் யுவர் தர்ஸ்ட். அதாவது உன் பசிக்கு ஏற்றபடி நீ சாப்பிட்டுக்கோ, உன்னோட தாகத்துக்கு ஏற்றபடி நீ தண்ணி குடிச்சுக்கணும். இது வந்து ரொம்ப எசென்ஷியல். ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடணும். ஸோ ஓவராலாக வந்து ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடணும். ரெண்டாவது வந்து நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ அவங்களுக்கு வந்து கட் மொட்டிலிட்டி அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஃபைபர் அதிகமாக இருக்கணும் டயட்டில், நார் சத்து அதிகமாக இருக்கணும், தண்ணி அடிக்கட்டாக குடித்தா தான் மோஷன் போகிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா கான்ஸ்டிபேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ தையல் போட்டிருப்பாங்க நார்மல் டெலிவரியும் சரி இதுலையும் சரி, அதெல்லாம் பிரியாமல் இருக்கணும்னாக்கா கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் முக்காமல் இருக்கணும். அப்போது அதுக்கேற்றபடி அவங்க வந்து ஃபைபரும் வாட்டரும் அடிக்கடி கொடுக்கணும். ஃபுட் மாதிரி எடுத்துக்கிட்டா எப்படி டாக்டர்? நல்லது இல்லை மேம், அது நியூட்ரிஷனும் தர முடியாது இல்லை மேம். அதுக்கு நம்ம பேலன்ஸ் நியூட்ரிஷன் சொல்கிறச்சு எல்லா விதமான நியூட்ரிஷனும் இருக்கணும். தேவையும் இல்லை, அவங்களே கஷ்டப்படுத்திக்க தேவையில்லை. பிடிச்ச ஃபுட்டில் உணவெல்லாம் சாப்பிடாம இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகே ஓகே டாக்டர், சூப்பர். டாக்டர், இப்போ அந்த டெலிவரி ஆன உடனே இந்த வயிறு ரொம்ப லூஸ் ஆயிரும், அது கட்டுறது அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். பேசிக்காக வந்து ஒரு ப்ரெக்னன்சிங்கிறதே வந்து நம்மளோட அந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் இருக்குது. நம்ம ஒரு அம்மாவோட உடம்புல வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது. அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் என்ன பண்ணுனாக்கா உள்ளே இருக்கிற லிகமெண்ட்ஸ் அண்ட் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும். எதுக்காக ரிலாக்ஸ் பண்ணதுன்னா அப்போ தான் டெலிவரி ஆக முடியும், டெலிவரிக்கு ப்ரிப்பரேஷனுக்காக. ஏன்னா அத்தனூன்னு ஸ்பேஸ் வழியாக பாப்பா முழுக்க வெளில வரணும்னாக்க அது விரியணும். அதனால அதுக்காக வந்து லூசன் பண்ணி வரும். இது ஒரு ஃபிசியலாஜிக்கல் திங். அதனால பனிக்குடம் தண்ணி உடஞ்சி பாப்பா வெளில வரணும்னாக்க ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ள வெஜைனா வழியாக வந்து அவ்வளோ பெரிய பேபி வெளில வரணும்னாக்க அந்த லெக்மெண்ட்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா தான் பிரிய முடியும் இல்லையா? பிரிஞ்சு அவன் பாப்பா வெளில வரணும். அதுக்காக இந்த ப்ரிப்பரேஷனில் நடக்குது. அது ஒரு ஃபிசியலாஜிக்கல் திங். அப்படி நடக்கிறச்சே அவங்களோட மசில்ஸ் லெக்மெண்ட்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்கு. பிறந்த பிறகு அந்த மசில்ஸ் திரும்பி அந்த ரிலாக்ஸேஷன்லேருந்து டைட்டன் ஆக போகணுனாக்க ஒரு சைடில் வந்து நேச்சுரல் ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலேயே அது போக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது அவங்க கண்டிப்பாக எக்ஸசைசஸ், அப்டமினல் எக்ஸசைசஸ், சிம்பிள் எக்ஸசைசஸ் பண்ணணும். அது கண்டிப்பாக அவங்க டாக்டரே சொல்லித்தராங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர், அதாவது எல்லா டாக்டரும் சொல்லித்தர வேண்டிய ஒரு கேர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து சிம்பிள் வீட்டிலே இருந்துட்டு சிம்பிள் எக்ஸசைஸ், ப்ரீதிங் எக்ஸசைசஸ், பெல்விக் எக்ஸசைசஸ் பண்ணாலே போதும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, டாக்டர் கிட்ட கேளுங்க உங்க கேள்வி. என் பேர் குமாருங்க, நான் கோணிமேட்டில் இருந்து பேசுறேன் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இப்போ வந்து குழந்தை வந்து பிறந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கழுது பால் வாங்கிட்டு வந்து ஊத்துறாங்க சார். அது வந்து ஆமா அது ஒண்ணு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு 3 மாசம் இல்லை ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து தாய்மாருங்க வேலைக்கு போறாங்க, குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. போயிட்டு வந்த பேருக்கு சாயந்தரமா வரும்போது அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்களே, அதை வந்து அந்த பாலை வந்து அகிதரையா இது பண்ணி கொடுக்கணுமா எப்படின்னா அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். நன்றி ஐயா. இந்த 2 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் வந்து கழுதை பால் கழுதைக்கே, சரிங்களா? இல்ல இணைப்புல இல்ல அவங்க. கழுதை பால் கழுதைக்கே. 2வது வந்து தாய்ப்பால் தவிர மற்ற பால்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வேலைக்கு போகிற தாய்மார்கள். இப்போல்லாம் வந்து நிறைய டெக்னிக்ஸ், பிரெஸ்ட் மில்கை வந்து தாய்ப்பாலை வந்து பிழிஞ்சு எடுத்து முன்னாடியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை திரும்பி கொடுக்கக்கூடிய டெக்னிக்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா தாய்மார்களும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியானது. இது மட்டும் இல்லாமல் எந்த நிறுவனங்கள் தாய்ப்பால் கொடுக்குற ஒரு அம்மாக்களை வந்து வேலைக்கு வச்சுருக்காங்களோ அந்த நிறுவனங்கள்லாம் இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தாய்ப்பால் வந்து பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ப்ரைவசி கொடுத்து டைம் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதுலாம் நிறைய நிறுவனங்கள் பண்ணுறாங்க. நம்ம சொல்லணும்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அவேர்னஸ், அதாவது ஒரு நிறுவனமும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கிறது பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இன்னும் பரவணுங்கிறது என்னோட ஒரு தாய்மான கருத்து. பட் தென் இப்போ வந்து அதெல்லாம் பண்ணலாம். அவங்க தாய்ப்பாலை எடுத்து பிழிஞ்சு எடுத்து அந்த பாலே கொடுக்கக்கூடிய நிறைய மதர்ஸ் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவே முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு போதுமானதாக இருக்குது, க்ரோத்தும் மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த நிலைமையில கூட என்னை பொறுத்த மட்டும் அவங்க தாய்ப்பாலே கொடுக்கறது தான் சிறந்ததான இருக்கும். ஓகே டாக்டர், புரியுது. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், ராணி ஆபிடில இருந்து பேசுறேன். ராணி மேம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு டாக்டர் கிட்ட கேள்வி கேளுங்க. ஓகே, குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் மேடம். அதாவது சிசேரியன் பேபி வந்து நல்ல பிரில்லியண்டா இருக்கும் கம்பேர் வித் நார்மல் டெலிவரி பேபி அப்படின்றாங்க. நார்மலா பறக்கிற பிள்ளைங்க வந்து அங்க முட்டி மோதி வர்றதுனால பிரெயின் பாதிக்கும், பிரெயின்ல டெவலப்மெண்ட் அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா சிசேரியன் பேபி பிரில்லியண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா? எந்த விதமான அப்படி ஒரு எவிடன்ஸும் கிடையாது. சிசேரியன் பேபிஸ் நான் கொஞ்சம் நார்மல் டெலிவரி பேபிஸை விட பிரில்லியண்ட்டாக இருக்குங்கிறதுக்கு எந்த விதமான மெடிக்கல் எவிடன்ஸ், அதாவது எங்களுக்கு மெடிக்கலாக கன்ஃபார்ம் பண்ணது எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு தாட்டும் ஆக்சுவலாக தப்புங்கிறது என்னோட கண்டிப்பான ஒரு கருத்து. எங்கே டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, தாய்ப்பால் கொடுத்த பேபிஸும் டப்பா பால் கொடுத்த பேபிஸோட அல்டிமேட் ஐக்யூ வந்து கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்த பேபிஸ் தான் இன்னும் பெட்டர் ஐக்யூ இருக்கு. ஓ, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. சூப்பர் டாக்டர். ஓகே ஓகே. வேற ஏதாவது கேள்வி இருக்காமா? வேற ஏதாவது அப்படின்னு சொன்னா இதுதான். அதே மாதிரி இந்த இது சொல்றாங்கல்ல, அந்த கழுத பால் சொல்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு வெவ்வேறு இது அப்புறமா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஏதோ அனிமல் வேற இது ஒட்டகப்பால் ஒட்டகம் வரைக்கும் போயிட்டீங்களாமா? தேங்க்யூ. வேற பால் கொடுக்கலாம் அப்படின்றாங்கல்ல, அதுக்காக தான் பிரில்லியன்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்களா. கழுத பால் கூட பிரில்லியன்ட் ஆவாங்கன்னு தான் சொல்றாங்க. அதுதான் 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் தவிர வேற எதுவும் தரக்கூடாது. 6 மாசத்துக்கு அப்புறம் என்னமா அதுதான் அதுக்கு தான் வரேன். 6 மாசத்துக்கு அப்புறம் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் சொல்லிட்டு கைட்லைன்ஸே இருக்கு. WHO கைட்லைன்ஸ் இருக்குது, இந்தியன் அகாடமி பீடியாட்ரிக் கைட்லைன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டும் இதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. 6 மாதத்துலேருந்து சீரியல்ஸ் ஆரம்பித்து ஒரு கல்ச்சர் ஒரு இடத்துக்கு ஏற்றபடி. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரைஸ் யூஸ் பண்ணுவோம், அரிசி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கொஞ்சம் கோயம்புத்தூர் அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் கேரளா சைட்லாம் போனீங்கன்னா நிறைய ராகி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த லோக்கலாக என்ன கிடைக்குது, என்ன அவங்களோட ட்ரெடிஷனுக்கு ஏற்றபடி ஒரு சீரியலும் பல்சஸும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். டப்பாவில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் பேபி ஃபீட்ஸை அவாய்ட் பண்ணணும். பாலுங்கிற விஷயம் வந்து 1 வயசு வரைக்கும் பேபிக்கு வெளியிலேருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 வயசுக்கு மேலே பாலோட அவசியம் பேபிக்கு வந்து கம்மியாகிடுது. ஸோ ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மியாக தான் பால் கொடுத்தா போதும் 1 வயசுக்கு மேலே. அப்போ நீங்கள் வெளியிலேருந்து பாலை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா மற்ற விதமான உணவுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அது அப்போ தான் பேலன்ஸ்ட் ஃபுட் ஆகும். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ.
தேங்க்யூ சார். அதே மாதிரி தான் கிரேப் வாட்டரும் இதே மாதிரி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. 6 மாதம் வரைக்கும் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த 6 மாதத்துக்கு அப்புறமா என்ன மாதிரியான சாலிட் ஃபுட் நீங்கள், அடுத்த கேள்வி என்னோடது அதுவாக தான் இருந்தது. நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு பருப்பு வகைகள் அண்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எப்படி டாக்டர் அதை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கும்போது என்ன மாதிரியான ஃபார்ம்ல கொடுக்கணும், அது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்? சில ஓவரால் கான்செப்ட் சொல்கிறேன். என்ன பொறுத்த மட்டும் இப்படி தான் கொடுக்கணும், இது முதல்ல கொடுங்க இது அப்புறம் கொடுங்கன்னு ஒரு டயட் சார்ட் கொடுக்கறது என்ன பொறுத்த மட்டும் ஒரு தவறு. ஓகே. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு ஏரியாலேருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. நான் சொன்னேன், நான் என்ன பொறுத்த மட்டும் ட்ரெடிஷ்னல் திங்ஸை வந்து யோசிச்சு தான் நிராகரிக்கணும். முக்கால்வாசி ட்ரெடிஷ்னல் திங்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபுட்டு உணவு என்ன லோக்கலாக விளையுதோ அதை கொடுக்குற ட்ரெடிஷன் தான் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்காக வந்து குழந்தைக்கு வந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். மோர் தேன் சஃபிஷியன்ட் க்ரோத்துக்கு. 6 மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் தவிர மற்ற விதமான உணவுகளை ஆட் பண்ணால் தான் குரோத்தை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுங்கிறதுனால மற்றதை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறோம். அப்பவும் ஆனால் தாய்ப்பால் தான் முதன்மையான ஒரு உணவு பாப்பாக்கு. அதாவது அடுத்த குழந்தை வரத்துக்கு முன்னாடி இவங்களுக்கே எவ்வளோ வயசுக்கு கொடுக்கணுமோ கொடுக்கலாம்னு சொல்றீங்க? எவ்வளோ வயசுக்கு இல்லை, அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 6 மாதம் 1 வயசு வரைக்குமாச்சும் தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது அவசியம். WHO 1.5 வயசு 2 வயசுக்கு கூட வரைக்கும் கூட தாய்ப்பால் கொடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுது. ஸோ என்னை பொறுத்த மட்டும் எல்லாருமே மினிமம் 1 வயசு 3 மாதம் 15 மாதம் 1.5 வயசு வரைக்குமாச்சும் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்குமான இடைவெளி வந்து 2 இயர்ஸ் மினிமம். 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. தாய்ப்பால் கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக கான்ட்ரசெப்ஷனும் வருது, ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது அம்மா கிட்ட, ஓரளவுக்கு ப்ரொடெக்டும் பண்ணுது அடுத்த பேபி உண்டாகாமல் இருக்கிறதுக்கு அம்மாக்கு. ஸோ அதனால வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுல நிறைய நன்மைகள் இருக்கு. பேசினா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பேசலாம். ஸோ தாய்ப்பால் தவிர மற்ற ஃபுட்ஸ் கொடுக்கறச்சு எல்லா விதமான ஃபுட் குரூப்ஸ்லேருந்து நம்ம கொடுக்கணும். ஆரம்பிக்கிறச்சே சீரியல்ஸ் பல்சஸ், அதாவது தானியங்கள் பருப்பு வகைகளும் கொடுத்துட்டு அதோடு சேர்ந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃபைபர், அதாவது நார் சத்தும் இருக்கிறபடி இருக்கணும். குழந்தை கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் தண்ணியும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் பேலன்ஸ்டாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னாக்கா பெட்டராக இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னா இனிஷியலாக ஆரம்பிக்கிறச்சே ஹோமோஜினஸ் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு ஃபுட்டாக ஆரம்பிப்போம். கஞ்சி, அரிசி கஞ்சினா அரிசி கஞ்சி மட்டும்தான் ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் ஹோமோஜினஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து மல்டிபிள் திங் அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ குழந்தைக்கு அப்போ தான் பழகும். இன்னொரு விஷயம் என்னன்னா இனிஷியலாக ரொம்ப சாஃப்டாக ஆரம்பிப்போம், போக 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 இன்னும் குறைன்னு கோர்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஆரம்பிப்போம். ஸ்லோவாக அதை மாற்றி அரிசியாகவே கொடுத்து சாதத்தை வடித்து பருப்பு மிக்ஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். பை 1 இயர் 1 வயசில் குழந்தைங்க ஃபேமிலி பாட் ஃபீடிங் சொல்லுவோம். அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ குழந்தை அதை சாப்பிட்ற நிலைமைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் இது யூஸ் பண்ணுறேன்னா வீட்டில் என்ன செய்கிறீங்களோங்கிறத வரைச்சே எங்கள் வீட்டில் செய்கிறதும் அடுத்த வீட்டில் செய்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அது டுவர்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர எல்லாருக்கும் ஒரே விதமான ஒரு அட்வைஸ் கொடுக்கறது அவ்வளவு நல்லதில்லை. ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸை நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அட்வைஸ் பண்ணணும். ஓகே. அப்போ நீங்கள் தண்ணியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னு சொன்னீங்க. அப்போ அந்த 6 மாதம் வரைக்கும் நீங்கள் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும், தண்ணி கூட கொடுக்க? தண்ணி கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது 6 மாதம் வரைக்கும். இது வந்து நோ எக்ஸ்க்ளூஷன்ஸ். தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே தேவையில்லை குழந்தைக்கு. அப்படி தேவைப்பட்டதுன்னா உங்க பீடியாட்ரிஷியனை கேட்டுக்கிட்டு அவங்க அட்வைஸ் பிரகாரம், ஸ்பெசிஃபிக்காக அட்வைஸ் பிரகாரம் டு த கோர் அதுக்கு பிரகாரம் மாறாமல் கொடுங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப ரேரிட்டி தான் உங்களுக்கு. ஓகே டாக்டர், நேர் இணைப்பில் இருந்தாங்க. ஓகே டாக்டர், உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம்னு நினைக்கிறேன். நன்றி. சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கும், கேட்டு இணைந்திருங்கள். இது ஹலோ டாக்டர். 3:54 நொடிகளாகுது. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல டாக்டர். நிறைய கேள்வி, அதாவது பிறந்த குழந்தைக்கு இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குமா? அதாவது இருக்கும், நம்ம நார்மலான ஹியூமன் பீயிங்க்கு பேசும்போதே நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்குது, பிறந்த குழந்தைங்களுக்கு பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. டாக்டர், இப்போ முன்னாடி ஒரு நேர் கேட்ட மாதிரி ப்ரீ டேர்ம் பேபிஸ், அதாவது ஐசியூவில் வைக்கப்பட்ட குழந்தைகள், அப்புறம் குறை மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய அட்வைஸ் ப்ளீஸ். ஐசியூவில் குழந்தை பிறந்த உடனே நார்மல் ஒரு நம்ம எதிர்பார்ப்பு என்னென்னா குழந்தை வந்து அம்மா கிட்டே இருக்கும். அதுதான் நார்மல் ஒரு இயல்பு, ஒரு டிரான்சிஷன் போகுது. இப்போ கண்டிப்பாக வந்து குழந்தைய ஐசியூவில் வைக்க வேண்டிய சில அவசியங்கள் இருக்குது. என்ன அவசியங்கள் இருக்கும்? ஒன்று, குழந்தை குறை மாதத்தில் பிறக்கிறது. முன்னையெல்லாம் இந்த மாதிரி குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை.
டாக்டர் இந்த குறை மாசத்துல பிறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கு. கண்டுபிடிச்சிருக்காங்களா? காரணம் மல்டிபிள் காரணங்கள் இருக்கு. குறை மாசத்துல எடுக்கக்கூடிய காரணம் அம்மாவுக்கு ரொம்ப ஹை பிபி இருக்கிறச்சே அம்மாவோட உயிருக்காக குழந்தைய முன்னாடியே எடுத்துடுறது. இது ஒரு காரணம் இருக்கலாம். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கர்ப்பப்பை வாய் சீக்கிரமாகவே திறந்து அது டெலிவரி ஆகிடுறது. ஓகே. இல்லை அம்மாவுக்கு வேறு ஏதான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறச்சு அது டெலிவரி ஆகிடுறது. இந்த மாதிரிலாம் நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்குது. சரி. ஸோ ட்வின்ஸ் இருக்கிறச்சே என்ன ஆகுதுன்னா மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ், ட்வின்ஸ், ட்ரிப்ளெட்ஸ்லாம் வரச்சே கர்ப்பப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிறதுனால முன்னாடியே டெலிவரி ஆகிறது தாங்க முடியாமல். இந்த மாதிரிலாம் நிறைய ரீசன்ஸ், நான் ஒரு 2 ரீசன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ரீசன்ஸ் எதுவாக இருந்தாலும் குழந்தை முன்னாடியே பிறந்துட்டுச்சே என்ன ஆகுதுன்னா குழந்தையோட பாகங்கள் எதுவுமே வந்து ரெடியாக இருக்காது. எந்த ஜெஸ்டேஷன் ஏஜில் பிறக்கிறாங்க, எவ்வளோ மாதத்தில் பிறக்கிறாங்கிறத பொறுத்து ஒரு பாகங்களுக்கு ஒரு டைம் இருக்குது அதோட வெளில இருக்கிற ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு. அது வராதனால அந்த சப்போர்ட்டுக்காக பாப்பாவை வந்து நம்ம வந்து ஐசியூவில் வச்சு பாப்பாவை கவனித்து அந்த டிரான்சிஷனை நம்ம வந்து ஈடு கொடுத்து குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் பிறக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வந்து இப்போ காப்பாற்ற முடியுது. இப்போ நான்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறச்சே 28-29 வாரங்கள் இருக்கிற குழந்தைங்களை எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது. அதை விட கம்மியாக இருக்கிற குழந்தை காப்பாற்ற முடியல. இப்போ 24-23 வாரங்கள் இருக்கிற குழந்தைங்கள்லாம் காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அப்ராடில் இன்னும் முன்னாடி பிறந்த குழந்தைங்கள்லாம் கூட காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் இன்டாக்ட் சர்வைவல், அதாவது குழந்தைங்க நல்லாவும் வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்குற அளவுக்கு இப்போ வந்து மருத்துவம் வந்து வளர்ந்துருக்கு. இன்னமும் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பராமரிப்புங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கவனிப்பாக தான் இருக்கணும். இந்த டிரான்சிஷனும் பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை டிரான்சிஷனும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் இப்போ சொன்ன நிறைய விஷயங்களை வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பட் கான்செப்ட்ஸ்லாம் அதே தான் இருக்கும். தாய்ப்பால் தான் பெஸ்ட்டு, இந்த டைமில் இது கொடுங்க, இதெல்லாம் கரெக்டாக தான் சேமாக தான் இருக்கும். பட் ஸ்பெஷல் சுச்சுவேஷனுங்கிறதுனால அதுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக் தீர்வுகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அந்தந்த டாக்டர் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே டாக்டர், ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு இந்த ஓவராலாக நீங்கள் உங்களுடைய அட்வைஸ், ஒரு கன்க்ளூஷன் என்ன மாதிரியாக இருக்கும்? ஸோ என்னை பொறுத்த மட்டும் இந்தியன் அகாடமி பீடியாட்ரிக்ஸை பொறுத்த மட்டும் கூட குழந்தை பெறுவது, அதாவது ஒரு குழந்தை ப்ரெக்னன்சியோ இல்லை குழந்தை பிறக்கிறதோ இல்லை குழந்தைய வளர்க்குறதோ, பேரண்டிங் நம்ம சொல்கிறக்கூடியது, பெற்றோராக ஒரு கடமையை நம்ம பண்ணுறதோ ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம், ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அது எவ்வளோ தூரம் இயற்கைக்கு இணைவாக போயிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்லது. ஓகே. இது நீங்கள் மெடிக்கல் ரீசன்ஸாகவும் பார்க்கலாம், நான் மெடிக்கலாகவும் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலுமே அதுதான் நல்லது. இதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதை எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க. எவ்வளோ தூரம் நேச்சுரலாக பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. நேச்சர்லேருந்து டீவியேட் ஆகலாம், சில சமயங்கள் ஆகலாம். ஆகிறச்சே அது ஸ்பெசிஃபிக் அட்வைஸோட டீவியேஷன் எடுத்துக்கங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கைக்கு இணைஞ்சே போங்க, உங்களுக்கு எப்போவுமே நல்லதாக நடக்கும். ஓகே டாக்டர், எங்கள் அரங்கத்துக்கு வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுடைய பராமரிப்பு குறித்து நம்ம கூட டாக்டர் சுப்பிரமணியன் சேதுராமன் அவர்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. நன்றி நேயர்களே.